மாமல்லபுரம் கடலில் மூழ்கி உயிரிழந்த இங்கிலாந்து நாட்டு மூதாட்டி. அந்த நாட்டிற்கு கொண்டு செல்ல சட்ட சிக்கல்கள், நேரம் தாமதமானதால் செங்கல்பட்டிலேயே தகனமானார். இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்து இந்தியாவில் வந்து தமிழகத்தில் உயிர் நீத்த லண்டன் மருத்துவர். தாயை கடல் பசிக்கு இறை கொடுத்துவிட்டு தனியாக சென்ற மகன். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் பரிகேட். 84 வயதான இவர் லண்டனில் உள்ள அரசு மருத்துவமனையில் மசாஜ் தெரபிஸ்டாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மகன் 58 வயதான ரூபர்ட் டைலர் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்திருந்த நிலையில் தாயும் மகனும் சேர்ந்து தமிழகத்தின் புராதன சிற்பங்களை சுற்றி பார்த்து மாமல்லபுரம் கடலில் குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி மகன் கண் எதிரிலேயே பரிகேட் உயிரிழந்து கரை ஒதுங்கினார். இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விமானம் மூலமாக உடலை இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இதற்கிடையில் இங்கிலாந்திற்கு அவரது உடலை விமானம் மூலம் கொண்டு செல்வதற்கு புதுடெல்லியில் உள்ள இங்கிலாந்து தூதரகத்திடம் இறந்த பரிகேட் டைலரின் பாஸ்போர்ட், விசா, இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை தாக்கல் செய்து அவை பரிசீலனை செய்யப்பட்டு பிறகு விமானம் மூலம் இங்கிலாந்து கொண்டு செல்ல 1 வாரத்திற்கும் மேல் ஆகும் என்று கூறப்படுகிறது. அதுவரை சவக்கிடங்கில் காத்திருக்க வேண்டாம் என முடிவு செய்த மகன் ரூபர்ட் ஜெய்லர் பிரேத பரிசோதனை செய்த பகுதியிலேயே தனது தாயாரின் உடலை எரியூட்ட மாமல்லபுரம் காவல்துறையினரிடம் விருப்பம் தெரிவித்தார். பிறகு செங்கல்பட்டில் உள்ள பழவேலி இடுகாட்டில் பரிகேட் டைலரின் உடலுக்கு மாலை அணிவித்து அவரது மகன் ரூபர்ட் ஜெய்லர் கண்ணீர் விட்டு கதறி துடிக்க மாமல்லபுரம் காவல்துறையினர் உடலை எரியூட்டி தகனம் செய்தனர். அதற்கடுத்து மகன் ரூபர்ட் டைலர் மற்ற ஊர்களுக்கு தாயாருடன் செல்ல திட்டமிடப்பட்டு வைத்திருந்த நிலையில் அனைத்து பயணத்தையும் ரத்து செய்துவிட்டு இங்கிலாந்திற்கு சோகத்தோடு புறப்பட்டு சென்றார்.